الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. وقال تعالى أيضا وآتوهم مما لله الذي آتاكم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு சமாவாத்தி வல் அருத், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களின் மீது, அடியார்களின் மீது இருக்கக்கூடிய ஹுகூக்குகளை, கடமைகளை இரண்டு பகுதிகளாக, இரண்டு வகைகளாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அவைகளில் முதலாவது பகுதி ஹுகூக்குல்லாஹி தஆலா அலல் இபாத். மனிதர்கள், அடியார்கள், படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய ஹுகூக்குகளுக்கு, கடமைகளுக்கு ஹுகூக்குல்லாஹி தஆலா அலல் இபாத் என்பதாக அழைக்கப்படுகிறது. அவை அல்லாஹ் தஆலாவை தௌஹீத் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலாவை முழுமையாக ஷிர்க் வைக்காமல் வணங்குவதாக இருக்கலாம், அல்லாஹ்வை பரிசுத்தமாக இஹ்லாஸோடு இபாதத் செய்வதாக இருக்கலாம். மேலும் அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவனால் விலக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்வதாக இருக்கலாம் என்ற நீளமான ஆழமான பகுதிக்கு ஹுகூக்குல்லாஹி தஆலா அலல் இபாத் என்பதாக அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதி ஹுகூக்குல் இபாதி அலல் இபாத். அடியார்கள், மனிதர்கள் சக மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்கு ஹுகூக்குல் இபாத் அலல் இபாத் என்பதாக அழைக்கப்படுகிறது. அவை ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், கணவன் தன்னுடைய மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹுகூக்குகளாக இருக்கலாம், குழந்தைகள் தங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், அயலவர்களோடு தொடர்பான கடமைகளாக இருக்கலாம், சமூகத்தோடு தொடர்பான ஹுகூக்குகளாக இருக்கலாம்,
ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் தொடர்பான கடமைகளாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ற நீளமான ஆழமான பகுதிக்கு ஹுகூகுல் இபாதி அலல் இபாத் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு விதமான பகுதிகளையும் ஒன்றோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஒன்றோடு ஒன்று நாம் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், சுப்ஹானல்லாஹ், ஹுகூகுல் இபாதி அலல் இபாத் என்ற பகுதி, இரண்டாவது பகுதி மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய செலுத்த வேண்டிய கடமைகள் என்ற பகுதி, முதலாவது பகுதியை விட, ஹுகூகுல்லாஹி தஆலா அலல் இபாதை விட, மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை விட இரண்டாவது பகுதி, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் நம்மவர்களுக்கு நீளமான ஒரு ஆழ்ந்த பகுதியாக கொடுத்திருக்கிறது. அன்பான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். குர்ஆனும் ஹதீஸும் சமூகங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, குடும்பங்களுக்கு மத்தியில ஆழ்ந்த நட்பையும் ஆழ்ந்த சகோதரத்துவத்தையும், கண்ணியமானவர்களே, பாசத்தையும் உண்டு பண்ணுவதற்காக வேண்டி அதிகமான அமல்களை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது சதகாவாக இருக்கலாம், சதகத்துல் ஜாரியாவாக இருக்கலாம், வக்ஃபாக இருக்கலாம், வசியத்தாக இருக்கலாம், ஹதியாவாக இருக்கலாம், உதுஹியாவுடைய அமலாக இருக்கலாம், அகீகாவுடைய அமலாக இருக்கலாம். இஸ்லாம் சமூகத்துக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் உறவை பலப்படுத்துவதற்காக வேண்டி இந்த அமல்களை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் இன்னும் ஒரு சக மனிதனுக்கு ஒரு சதகாவை கொடுக்கும் பொழுது இரண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கல்பு ரீதியான உறவு பலப்படுத்தப்படுகிறது. உதுஹியாவுடைய காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உதுஹியாவுடைய மாமிசத்தின் ஒரு பங்கை என்னுடைய அயல் வீட்டாளர்களுக்கோ நண்பனுக்கோ கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய நட்பினுடைய உறவு அதிகரிக்கிறது. கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தும் இஸ்லாம் ஹுகூகுல் இபாதி அலல் இபாதோடு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. இதே வரிசையில் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, கண்ணியமானவர்களே, மகா பெரிய ஒரு இடத்தை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஒரு பாரிய ஒரு கடமை தான், அன்பான கனவான்களே, அது ஜகாத்தினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சதகா அது சுன்னா, சதகா ஜாரியா அது சுன்னா, வக்ஃப், ஹதியா, உதுஹியா, அகீகா என்றெல்லாம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மேலதிகமாக கொடுத்திருக்கக்கூடிய அமல்கள். அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இஸ்லாம் சமூகத்துக்கு மத்தியில் பணக்கார மனிதர்களுக்கும் ஏழை மனிதர்களுக்கும் மத்தியில ஸ்ட்ராங்கான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய இபாதத், கண்ணியமானவர்களே, அது ஜகாத்தினுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்கள் அழகான உதாரணங்களை கொண்டு தெளிவுபடுத்துவார்கள். ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறான், அவன் ஜக்காத்தையும் நிறைவேற்றுகிறான், அவன் ரமதானுடைய மாதம் நோன்பை நோட்கிறான். ஆனால் அவனுடைய உடம்பாலும் பணத்தாலும் சக்தி இருந்தும் கூட ஹஜ்ஜுடைய இபாதத்தை அவன் நிறைவேற்றாவிட்டால், கண்ணியமானவர்களே, அவன் பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக ஷரீஅத்துடைய பார்வையில அவன் கன்சிடர் பண்ணப்பட மாட்டான். He is not Muslim. ஏனென்றா அவன் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றல. இன்னும் ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழுகிறான், ஜகாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறான், அவன் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறான். ஆனால் ரமதானுடைய காலம் வந்தா, ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது இல்லை. கண்ணியமானவர்களே, இவனும் முஸ்லிமாக கருதப்பட மாட்டான். இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஜக்காத்தையும் அமல் செய்கிறான்,
நோன்பையும் பிடிக்கிறான், ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுகிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, நாளாந்தம் ஐவேளை தொழுகையில அவன் 5 நேர தொழுகையோடு அவனுக்கு ஈடுபாடு கிடையாது என்றா அவன் முஸ்லிம் கிடையாது. அன்பான கணவான்களே, இதே தோரணையில் இதே வரிசையில் முஸ்லிம்கள் நாம் இந்த கன்செப்டை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முஸ்லிம் இருக்கிறான், அவன் ஐவேளை தொழுகிறான், அவன் ஃபாஸ்டிங்கும் பண்றான், அவன் ஜகாத்துடைய ஹஜ்ஜுடைய அமலையும் செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பணத்தோடு, செல்வத்தோடு, பொருளாதாரத்தோடு தொடர்பு படுத்திருக்கக்கூடிய ஹக்குல் மாலான ஜகாத்தினுடைய அமலை தன்னுடைய வாழ்வில் அவன் நிறைவேற்றியது கிடையாது என்றால், கண்ணியமானவர்களே, ஷரீஅத்தினுடைய வியூல அவனும் ஒரு முஸ்லிமான மனிதனாக பார்க்கப்பட மாட்டான். இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு தேவை. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஏனைய அமல்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே முக்கியத்துவத்தை ஜகாத் என்ற அமலுக்கும் இஸ்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால தான் இன்றைக்கு என்னுடைய ஹுத்பாவினுடைய ஒரு சுருக்கமான ஒரு தலைப்பாக நாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய பேசிக்கான அமல்கள்ல, உடலோடு தொடர்பான வணக்கங்கள்ல தொழுகையினுடைய அமல் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக பார்க்கப்படுகிறதோ, நோன்பினுடைய அமல் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக பார்க்கப்படுகிறதோ, ஹஜ்ஜுடைய அமல் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த அமலாக பார்க்கப்படுகிறதோ, மனிதர்களுடைய உடம்பை மேனியை sacrifice பண்ணி முழுமையாக செய்யப்படக்கூடிய வணக்கமாக பார்க்கப்படுகிறதோ, கண்ணியமானவர்களே, அதே தோரணையில் சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதனுடைய செல்வத்தோடும் பொருளாதாரத்தோடும் பணத்தோடும் தொடர்பான ஆக முக்கியமான கடமையாக இஸ்லாம் ஜகாத்தினுடைய அமலை நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கையையும் இஸ்லாமிக் ஹிஸ்டரியுடைய பார்வையில, இஸ்லாமிய வரலாற்றினுடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கையும் 2 பகுதிகளாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அன்பு ரசூலுல்லாஹினுடைய 13 வருட மக்கத்து மண்ணினுடைய நுபுவத்துடைய வாழ்க்கை. நபியில் அதிகமானவர்கள் மக்காவினுடைய ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய வாழ்க்கை வரலாறுகளை புரிந்து வைத்திருக்கிறோம். இரண்டாவது பகுதி ரசூலுல்லாஹினுடைய 10 வருட மதீனத்து மண்ணினுடைய நுபுவத்துடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இந்த 13 வருட நுபுவத்துடைய வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு முன்னால 17 மாதங்கள் இருக்கும் பொழுது, ஜஸ்ட் 17 மாதங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் முதன்மை வாய்ந்த இபாதத்தான தொழுகையினுடைய இபாதத்தை மக்கமா மண்ணில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கடமையாக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைய 17 மாதங்கள் மக்கமா பூமியில ரசூலுல்லாஹ் அவர்கள் அமுல்படுத்தினார்கள். இந்த 17 மாதங்கள் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய பெர்மிஷனை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத்துடைய அனுமதி கொடுக்கப்பட்ட அடுத்த கணம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாத்துடைய மறுவளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய டெவலப்ஸ் எல்லாமே மதீனாவுடைய வாழ்க்கையில் உண்டானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போய் முதல் வருஷம் கடந்து 2வது வருடம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, ரமபான் மாதத்துக்கு சற்று முன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பணத்தோடு தொடர்பான இபாதத்தான ஜகாத்தினுடைய அமல அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் விதியாக்குறான். கண்ணியமானவர்களே, 2 இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டது. அதே சந்தர்ப்பத்தில் சில மாதங்கள் கூட கடக்கவில்லை, சில தினங்கள் கூட கடக்கவில்லை. ரமபானுடைய மாதத்துக்கு முன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய எண்ட் ஆஃப் மந்த்ல அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த கடமையான ரமபானுடைய நோன்பையும் அல்லாஹ் விதியாக்குறான். கண்ணியமானவர்களே, இந்த 3 கடமைகளும் ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது.
ஹிஜ்ரி 3வது வருஷம் ஆரம்பம், ஹிஜ்ரி 4, ஹிஜ்ரி 5, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 8வது வருடம் கடந்து ஹிஜ்ரி 9வது வருடம் கடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்திற்கு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் 5வது கடமையான ஜகாத்தினுடைய அமலை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்குறான். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் வரலாற்று ஆசிரியர்கள் இதனுடைய சமரைஸ பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த 4 விதமான இபாதத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையினுடைய இபாதத்தை 23 வருட ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துடைய காலத்திலையும் 12 வருடங்கள் அல்லது 13 வருடங்கள் தொழுகையினுடைய இபாதத்தை சஹாபாக்களுக்கு முன்னால் அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் காட்டியிருக்கிறாங்க. இப்படித்தான் தொழணும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, ஆனா 23 வருட காலத்திலையும் ஒரே ஒரு விடுத்தம் தான் ஃபர்தான ஹஜ்ஜை ரசூலுல்லாஹ் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். ஃபர்தான ஹஜ் சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறார்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்து முடித்து விட்டேன், இதே போன்று வரக்கூடிய காலங்களை ஹஜ்ஜுடைய இபாதத்தை என்னிடமிருந்து கற்று அமல் செய்யுங்கள். அது ஒன்ஸ் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க ஷரஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பூமியில இருந்து ஜகாத்தினுடைய அமல் கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால 9 வருடங்கள் கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுடைய பூமியில மாத்திரமல்லாமல் முழு உலகத்திற்கும் ஒரு மனிதனுடைய செல்வத்தோடும் பணத்தோடும் தொடர்பான இபாதத் ஜகாத்தினுடைய அமலை மதீனாவுடைய பூமியில இருந்து அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் முழு உலகத்திற்கும் இந்த ஜகாத்தினுடைய மெசேஜ் நபி அவர்கள் பாஸ் பண்ணினாங்க. 9 வருடங்கள். அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் ஏற்படுகிறது. கனிமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல ஆரம்ப வசனத்துல இருந்து குர்ஆனுடைய கடைசி வசனம் வரைக்கும், சூரா ஃபாத்திஹாவுல இருந்து சூரா நாஸ் வரைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 58 இடங்கள்ல 58 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஜகாத் என்ற பதத்தை, ஜகாத் என்ற வேர்டை, ஜகாத் என்ற சொல்லை அல்லாஹ் குர்ஆன்ல பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான். 58 இடங்கள்ல முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துவாங்க, இது 58 இடங்கள்லையும் 20 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத் என்ற வார்த்தையை வினை சொல்லாக பயன்படுத்துகிறான். இன்னும் 38 பிளேசஸ்ல அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தையை பெயர் சொல்லாக பயன்படுத்துகிறான். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 58 இடங்கள் அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கக்கூடிய ஜகாத் என்ற வார்த்தைக்கு பலவிதமான கருத்துகளும் பலவிதமான அர்த்தங்களும் பலவிதமான மீனிங்ஸும் கொடுக்கப்படுகிறது. வெறுமனே ஜகாத் என்ற வார்த்தைக்கு சில இடங்கள்ல ஜகாத் என்றால் பரிசுத்தம் என்ற கருத்தை கொடுக்கும். இன்னும் சில இடங்கள்ல ஜகாத் என்றால் அது வளர்ச்சி என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னும் சில இடங்கள்ல ஜகாத் என்றால் பரக்கத் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னும் சில இடங்கள்ல ஜகாத் என்றால் சதகா என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னும் சில இடங்களில் ஜகாத் என்றால் ஹலால் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னும் சில இடங்களில் ஹதியா என்ற கருத்து, இன்னும் சில இடங்களில் ஹிதாயத், இன்னும் சில இடங்களில் சலாஹியத். கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிரூன்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் 58 இடங்களில் ஜகாத் என்ற வேர்டை யூஸ் பண்ணிய போதிலும் அல்லாஹ் பல இடங்களிலும் மாற்றமான கருத்துக்களை குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த ஜகாத் என்ற பதம், இதை படிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? கனிமார்களே, இந்த மிம்பர் மேடையை வைத்து நான் பேசுகிறேன். அல்லாஹ் அக்பர். இந்த 58 இடங்கள் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி கலந்துரையாடிய போதிலும் கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 26 இடங்களில் 26 places in Holy Quran
குர்ஆன்ல 26 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா ஜகாத் என்ற இபாதத்தையும் தொழுகை என்ற இபாதத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பேசுகிறான். வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாஹ், நீங்க தொழுங்க, நீங்க ஜகாத் கொடுங்க. நீங்க தொழுங்க, நீங்க ஜகாத் கொடுங்க. நீங்க தொழுங்க, நீங்க ஜகாத் கொடுங்க. கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய இபாதத்தும் ஜகாத்துடைய இபாதத்தும் இரண்டும் ஒன்றோடு இணைந்த பிசைக்க ஒரு பிரிக்க முடியாத அமலாக குர்ஆன் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய கல்வில தொழுகையுடைய அமல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ அதே போல் ஜகாத்துடைய அமலும் பார்க்கப்பட வேண்டும். நான் கடையில் இருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறேன், நான் பஜார்ல பேசிக் கொண்டிருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. லுஹருடைய அதான் சத்தம் கேட்குது, அஸருடைய அதான், மக்ரிபுடைய அதான், இஷாவுடைய அதான், சுபஹுடைய அதான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம் தொழிலில் சம்பாத்தியத்தில் ஈடுபட்ட போதிலும், நாம் பிஸியாக இருந்த போதிலும், நம் அனைத்து பணிகளையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதான் கேட்ட அடுத்த கணம் மஸ்ஜிதுக்கு சமூகம் தந்து தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றுகிறோம். அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, இதே மாதிரி தான் வருடாந்தம் ஒரு முஸ்லிமுக்கு ஜகாத்துடைய கால எல்லை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஜகாத்தினுடைய கால எல்லையை அடையும் சந்தர்ப்பத்தில், ஒரு பணக்காரன் ஜகாத்தினுடைய பீரியட்டை அடையும் சந்தர்ப்பத்தில் 5 நேர தொழுகைக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து டைமுக்கு மஸ்ஜிதுக்கு சமூகம் தாரானோ அதே முக்கியத்துவத்தை ஜகாத்துடைய காலம் நெருங்கும் பொழுது அந்த ஜகாத்துடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு தார பிக் மெசேஜ், குர்ஆனுடைய மெசேஜ். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், பல பிரச்சனைகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் தான், ஒரு கூட்டம் உருவானது. அபூபக்கர், நாங்க 5 நேரம் தொழுகிறோம், நாங்க நோன்பும் பிடிக்கிறோம், நாங்க ஹஜ்ஜுடைய இபாதத்தை நாங்க செய்யறோம், நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம், நாங்க ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர், அக்கூட்டத்தாளர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள், அக்கூட்டத்தாளர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். இந்த ஆர்டரை செவிமடுத்த உமர் இப்னு கத்தாப் ஓடி வந்து கேட்டார்கள், அபூபக்கர், அந்த மனிதன் தொழுகிறான், அந்த மனிதன் நோன்பு நோக்கிறான், அந்த மனிதன் ஹஜ்ஜை அக்செப்ட் பண்றான், ஏன் இந்த கடமையை அவன் மிஸ் பண்ணுவதற்காக வேண்டி மாத்திரம் யுத்தம் செய்ய போறீங்க? இது கஷ்டமான விஷயம் இல்லையா? சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். முன்னால உமர் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துடைய ஆரம்ப கட்டம். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொன்னாங்க, உமர், என்னுடைய நிலப்பாடை நீங்க நினைச்சுக்கோங்க. லவ் காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாஹ் வஸ்ஸகாஹ், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த பூமியில தொழுகையுடைய இபாதத்தையும் நோன்பினுடைய தொழுகையுடைய இபாதத்தையும் ஜகாத்தினுடைய இபாதத்தையும் அதை பாகுபடுத்தி வேறுபடுத்தி தொழுகை வேறு ஜகாத் வேறு என்பதாக எந்த முஸ்லிமான மனிதன் வாதிடுகிறானோ, உமர், என்ற உயிர் இருக்கும் வரைக்கும் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னாங்க. நான் யுத்தம் செய்வேன். உமர் இப்னு கத்தாப், என்னுடைய அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால முஸ்லிம்களில் சஹாபாக்களில் ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தவங்களாக இருக்கலாம், பார்க்காதவர்களாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஜகாத்துல ஒரு பகுதியாவது நான் ஹிலாஃபத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜகாத்தை தராவிட்டால் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வேன். கண்ணியமானவர்களே, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படுகிறது. ஒரு பொதுவான விடயத்துக்கு எங்களுக்கு வரலாம். என்னண்டா, கண்ணியமானவர்களே, அன்றாடம் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும்
ஒரு விடயத்தின் பக்கமும் தேவையாகிறான். அது யாருக்கும் இன்றியமையாத ஒரு விடயம். அது நாங்கள் சொல்லுவோம் அல் கஸ்ப் என்பதாக அழைக்கப்படும் சம்பாத்தியம். சில மனிதர்கள் தங்களுடைய சம்பாத்தியமாக பிசினஸை எடுத்துக்கொள்வார்கள், வியாபாரம். இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய சம்பாத்தியமாக விவசாயத்தை எடுத்துக்கொள்வார்கள். எத்தனையோ இடங்கள்ல ஹதீஸும் குர்ஆனும் விவசாயத்தை புகழ்ந்து பேசுகிறது. இன்னும் சில மனிதர்கள் தங்களுடைய சம்பாத்தியமாக கஸ்பாக கைத்தொழிலை எடுத்துக்கொள்வார்கள். அது தச்சனாக, கொல்லனாக, கொத்தனாக. அல்லாமா மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹாவில் கபீர் என்ற கிரந்தத்துல உசூலுல் மகாசிபி தலாஸா, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த அடிப்படையான 3 சம்பாத்தியங்களோடு கஸ்பியத்தோடு தொடர்பாகிறான். வியாபாரம், விவசாயம், கைத்தொழில். கண்ணியமானவர்களே, எங்கட உடம்புக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஹக்கு தொழுக, நோன்பு, ஹஜ். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு என்ன தெரியுமா? என்னுடைய பேச்சுடைய சமரைஸ், ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குல் மால், அது தான் கண்ணியமானவர்களே இஸ்லாம் கடமையாக ஜகாத்துடைய இபாதத்தை முன்வைத்திருக்கிறது. சம்பாத்தியம், ஜகாத். சம்பாத்தியம், ஜகாத். இதுல நாங்க எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் கண்ணியமானவர்களே 5 பகுதிகளாக இஸ்லாம் ஜகாத்தினுடைய வகைகளை வகைத்திருக்கிறது. 5 பகுதிகள். ஒரு மனிதன் பிசினஸ் செய்யலாம், ஒரு மனிதன் வியாபாரம் செய்யலாம், ஒரு மனிதன் விவசாயம் செய்யலாம், ஒரு மனிதன் கைத்தொழில் செய்யலாம், ஒரு மனிதன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கலாம். இஸ்லாம் 5 பகுதிகளோடு ஜகாத்தை தொடர்புபடுத்திருக்கிறது. அதுல முதலாவது பகுதி கண்ணியமானவர்களே ஜகாத்து உரூதி திஜாரா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு, வியாபார பொருளிற்கு, பிசினஸிற்கு இஸ்லாம் டைரக்டான ஜகாத்துடைய கடமையை தொடர்புபடுத்துகிறது. நான் ஒரு ஷாப்பை வச்சிருக்கிறேன், அது ஹார்ட்வேர் பிசினஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், சில்லறை கடையாக இருக்கலாம், அல்லது நான் என்னுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டிங்ல, முதாரபா சிஸ்டத்துல, பார்ட்னர்ஷிப் மெத்தட்ல. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பிசினஸ்ல தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். இஸ்லாம் சொல்லுதோ, வருடம் கடைசி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் உன்னுடைய வியாபார பொருட்களுடைய கணிப்பீடு, கால்குலேஷன் 85 கிராம் தங்கத்தினுடைய அளவு அல்லது 10 பவுண்ட் பசம் 625 மில்லிகிராம் தங்கத்துடைய அளவு பெருமானத்தை அடைந்து விட்டால் உன்னுடைய வியாபாரத்தில் 2% ஜகாத்தை நீ கொடுக்க வேண்டும். ஒரு நாள் கூட பிற்படுத்த முடியாது. ஜகாத்து உரூதி திஜாரா. இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் ஆடு, மாடு, ஒட்டகங்கள் வச்சிருக்கிறார். ஜகாத்துல் மவாஷி என்பதாக அழைக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில ஆமிகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த பட்டிக்கு போய் இந்த ஆடுகளுடைய ஜகாத்தை கலெக்ட் பண்ணுங்க, இந்த பட்டிக்கு போய் இந்த ஒட்டகத்துடைய ஜகாத்தை கலெக்ட் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு போய் இந்த மனிதனுடைய ஜகாத்தை கலெக்ட் பண்ணுங்க. ஒரு சஹாபி போவார், அவருக்கு ஜகாத்தை பற்றி உள்ள பூர்த்தியான அல்மரிக்கும் அவருக்கு நாலேஜோட போய் சொல்லுவாரு, உங்களோட பட்டியல எத்தனை ஆடு இருக்குது? இத்துணை இருக்கிறது. நீங்க எவ்வளவு ஜகாத் தரணும்? உங்களோட ஆட்டை தாங்க. நீங்க உங்களோட பட்டியல் எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறது? ஜகாத்தை வெளியாக்குங்கள். 5 ஒட்டகம் இருந்தால் ஜகாத்துடைய ஸ்டார்டிங் 30 மாடுகள் இருந்தால் ஜகாத்துடைய ஆரம்பம் 40 ஆடுகள் இருந்தால் ஜகாத்துடைய ஸ்டார்டிங். ஜகாத்தை தாங்க. சஹாபாக்கள், அந்த ஆமில்கள் அந்த ஜகாத்துடைய அந்த மிருகங்கள் எடுத்து கொண்டு வந்து பைத்துல் மால்ல கட்டுவாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வேலை முடிச்சுட்டேன். கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி தான் ஜகாத்துன் நக்தைன்,
தங்கம் வெள்ளியில இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. ஆபரணமாக அணியக்கூடிய தங்கம் அல்ல, பெண்கள் ஆபரணமாக அணியக்கூடிய தங்கத்தில் ஜகாத்து கிடையாது. அது எல்லையை கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு ஜகாத்தை இஸ்லாம் வாஜிபாக்குறது. அது இல்லாமல் பொதுவாக லா ஜகாத்த ஃபில் ஹுலியில் முபாஹ், பெண்கள் அணியக்கூடிய ஜகாத்துல எல்லை கடக்காமல் இல்லாவிட்டால் ஜகாத் வாஜிப் இல்லை. அது வாஜிப், அது ஒரு பகுதி. அது இல்லாம தங்கம் வெள்ளியுடைய பிசினஸ் நான் பண்றேன், என்கிட்ட தங்கம் வெள்ளி இருக்குது, அல்லது தங்கம் வெள்ளியுடைய இடத்துல இருக்கக்கூடிய ருபீஸ் இருக்குது, டாலர்ஸ் இருக்குது, டினார் இருக்குது, ரியால் இருக்குது, பவுண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தங்கம் வெள்ளியுடைய இடத்துல பார்க்கப்படும். இது வருஷ கடைசியில 85 கிராம் உடைய அளவு தங்கத்துடைய பிரமாணம் இருந்தா, பணத்துடைய அளவு இருந்தா 2.5% ஜகாத் கொடுக்கணும். மூன்றாவது விடயம். நான்காவது கண்ணியமானவர்களே, ஜகாத்துர் ரிகாஸி வல் மஅதின். பூமியை தோன்றாரு, பூமியை தோடக்கூடிய சந்தர்ப்பத்தில் பூமிக்குள்ளால் இருந்து ஒரு புதையல் கிடைக்கிறது, பூமிக்குள்ளால் இருந்து தங்கம் வெள்ளி உலோகங்கள் கிடைக்கிறது. 2 விதங்கள் பூமியிலிருந்து வெளியே வரலாம். முதலாவது புதையலாக வரலாம், இரண்டாவது உலோகமாக வரலாம். ரிகாஸ் மாதின் புதையல் கிடைச்சா கவர்மெண்ட் ரூல் இருக்குது, நாங்க அதுக்கு வழிபட்டது கட்டாயம். அது இல்லாம புதையல் கிடைத்த அடுத்த கணம் அதில் இருந்து 5 ஒரு பகுதி ஜகாத் கொடுக்கணும். புதையல் இல்லாமல் உலோகமாக வந்து விட்டால் அதில் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜகாத்தினுடைய 5 பகுதிகளில் 4 பகுதிகளை முடித்து 5வது பகுதி தான் அன்பானவர்களே இறுதியாக ஜகாத்து ஸுரூஇ வஸ்ஸிமார். ஒரு மனிதன் விவசாயம் செய்கிறான், ஒரு மனிதன் தன்னின் மூலமாக நடப்பட்ட பழங்களை அறுவடை செய்கிறான். இஸ்லாம் பூமியில விதைத்தவைகளில் 2 விடயங்கள்ல ஜகாத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. முதலாவது தானியங்கள் விவசாயம், இரண்டாவது பழவர்க்கங்கள். குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு பேசுது, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி. அறுவடை செஞ்சா நீங்க ஜகாத்தை கொடுங்க. கண்ணியமானவர்களே, பழங்களாக இருக்கேலும், அது விவசாயமாக இருக்கேலும், தானிய வர்க்கங்களாக இருக்கேனும், ஜகாத் வாஜிபாகுவதற்கு 2 விதமான கண்டிஷன் இருக்க வேண்டும். முதலாவதாக தானியம், விவசாயம், பழங்கள் அது மக்கள் அன்றாடம் உணவாக உட்கொள்ளப்படக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். அன்றாட உணவாக இருக்கும், நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்டு தூக்கி வீசுறது இல்லை. 3 நேர உணவு எங்கட அதுதான். அப்படியானவைகள் தான் இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்குது. இரண்டாவதாக அந்த விடயம் நிரந்தரமாக நீண்ட காலம் பழுதாகாமல் சேவ் பண்ணி வைக்க முடியுமானதாக இருக்கும். நான் ஒரு அறுவடை செஞ்சேன், ஒரு நாள் கூட அதை வச்சுக்கொள்ள இயலாட்டி ஜகாத் இல்லை. அதை சேவ் பண்ணி பாதுகாத்து பல காலங்கள் வைக்க முடியுமான தானிய வர்க்கங்களையும் பல வர்க்கங்களையும் மாத்திரம் தான் இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த 2 கண்டிஷன்ல பல வர்க்கங்கள்ல 2 பழத்துல தான் இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது ஆப்பிள்லயும் இல்ல, ஆரஞ்சுலயும் இல்ல, பல இடங்கள்ல வகா ஏக்கர்ஸ் கணக்கு வாட்டர்மெலன் செய்வாங்க, பேரப்பழம் செய்வாங்க, ஜகாத் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க 2. முதலாவது ஈச்சப்பழம், இரண்டாவது திராட்சை பழம். ஈச்சப்பழம் மரத்திலிருந்து 1000 சூரிய சந்தர்ப்பத்தில் பறிக்கும் பொழுது அதற்கு ருதுப் என்பதாக அழைக்கப்படும். பறித்து காஞ்சிட்டண்டா அந்த ஈச்சப்பழத்துக்கு தம்ர் என்பதாக சொல்லப்படும். திராட்சையை பறிச்செடுக்கிறாரே, பறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இனம் என்பதாக சொல்லப்படும். அதை பறித்து காய வைத்தால் பிளம்ஸ் என்று சொல்லுவோம், அரபிக்ல ஜபீப். ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க சஹாபாக்கள், ஆமீல்கள் போங்க, இத்தனை ஏக்கர்ஸ் அவர் ஈச்சப்பழத்துடைய அறுவடை நடக்க போகுது போங்க, இத்தனை ஏக்கர்ஸ் திராட்சை பழத்துடைய அறுவடை நடக்க போகுது போங்க. அந்த சஹாபி போய் முணுக்கணிப்பாரு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா, இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கண்களால் பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, உங்களோட திராட்சை பழத்தை நீங்க பறிச்சதுக்கு பின்னால அதை நீங்க காய வைப்பீங்க, காய வச்சா இத்தனை கிலோ தான் வரும், இத்தனை கிலோல நீங்க ஜகாத் தரணும். அல்லாஹ் அக்பர்.
உங்களோட பேரிச்சப்பழம் அது காயாம இருக்கிறது, பறித்திருக்கிறீர்கள். அது காய்ந்தால் இவ்வளவு நீங்கள் அதனுடைய கால்குலேஷன் வரப்போகுது, நீங்க இவ்வளவு ஜகாத் நீங்க தரணும். அல்லாஹ் அக்பர். ஜகாத்தை பற்றியுள்ள சஹாபாக்களுடைய ஹர்ஸ், சஹாபாக்களுடைய அந்த இல்ம், அந்த ஜகாத் பைத்துல் மாலுக்கு வரும். கனிமார்களே, திராட்சைக்கும் ஈச்சப்பழப்புக்கும் மாத்திரம் தான். எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த குத்பாவுடைய கடைசி பகுதி விவசாயம், தானிய வர்க்கங்கள். எங்கட நாட்டில் தானிய வர்க்கங்களை எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டு விதமான கண்டிஷன். அன்றாட மக்கள் உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய தானியமாக இருக்க வேண்டும், விவசாயமாக இருக்க வேண்டும். மேலும் அதனை தொடர்ச்சியாக பழுதாகாமல் பாதுகாத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுல எங்கட நாட்டில் நெல்லு, அரிசி, இரண்டாவது சோளகம், மூன்றாவது குறைக்கான், கோதுமை மா, சில நாடுகள்ல அது பருப்பு. அந்தந்த நாடுகளில் இது பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ. எங்கட நாட்டில் அடிப்படையாக அரிசி, நெல், இரண்டாவதாக சோளம், மூன்றாவதாக குறைக்கான். இந்த மூன்று விதமான தானிய வர்க்கங்களும் உணவு வர்க்கங்களும் அறுவடை செய்த அடுத்த கணம் இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்குது. கனிமார்களே, எப்படி ஜகாத் கொடுக்கணும்? நான் அறுவடை செஞ்சு பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸத்தி அவ்ஸுகின் ஸதகா. 5 வஸக்குகள் இருந்தா ஜகாத் கொடுங்க. 5 வஸக்கண்டா அதில் ஒரு வஸக் 60 சா. இஸ்லாமிக் கால்குலேஷன் 60 சாய் 5ஆல பெருக்கினால் கனிமார்களே 300 சா. ஒரு சாயில் 2 கிலோ 400 கிராம் இருக்கிறது. மொத்தமாக 720 கிலோகிராம் அரிசியாக, நெல்லாக 1440 கிலோகிராம் நெல்லாக அறுவடை செய்து விட்டால் அவருடைய ஜகாத் ஸ்டார்ட். அரிசி 720 கிலோ, நெல்லாக இருந்தால் 1440 கிலோகிராம். சோளகமாக இருந்தால் சோளகத்தினுடைய தோள்கள், அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கழித்து வெறுமனே சோளகமாக இருந்தால் 720 கிலோகிராம் இருந்தால் ஜகாத் ஸ்டார்டிங். கண்ணியமானவர்களே, அந்த 720 கிலோகிராம் தாண்டுது. நான் இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 5000 கிலோ அறுவடை, 10,000 கிலோ எனக்கு அறுவடை, எனக்கு 50,000 கிலோ அறுவடை. நான் 100 ஏக்கர் செஞ்சிருக்கிறேன், 10 ஏக்கர் செஞ்சிருக்கிறேன், 25 ஏக்கர் செஞ்சிருக்கிறேன், 2 ஏக்கர் செஞ்சிருக்கிறேன். ஜகாத்துடைய ஸ்டார்டிங் 1440 கிலோகிராம் இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீமா ஸகத்திஸ் ஸமாஉ வல் உயூன். உங்களோட தண்ணீருடைய செலவு இல்லாட்டி, மழை தண்ணீரால் விவசாயத்தை விளைச்சிருக்கிறீங்க, வாட்டர் ஃப்ரீயா தான் கிடைச்சிச்சு, எந்த செலவும் எனக்கு தண்ணீருடைய செலவு இருக்கவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் தண்ணீருடைய செலவை மாத்திரம் தான் பேசியிருக்கிறார்கள். அல் உஷ்ரு, அவருக்கு கிடைத்த அனைத்து விதமான நெல்களையும் 10ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். 5000 கிலோ உண்டா, அதை 10ஆக பிரிச்ச ஒரு பாட் 500 கிலோகிராம் அவர் ஜகாத் இஹ்ராஜ் பண்ணணும், கொடுக்கணும். 10,000 கிலோ என்றா அத தண்ணீருடைய செலவு இல்லாட்டி அல் உஷ்ர் அவர் 10 ஒன்று கொடுக்கணும், 1000 கிலோகிராம் ஜகாத்தாக போகணும். இல்ல இல்ல, எனக்கு தண்ணீருடைய செலவு இருக்குது, சில ஊர்கள்ல மோட்டர் பம்ப்ஸ், அது ஆள் போட்டின் செலவு வந்துச்சு, தண்ணீர் செலவு. நிஸ்ஃபுல் உஷ்ர், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், நீங்க 20ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை ஜகாத் கொடுங்கள். 5000 கிலோ என்றா 250 கிலோகிராம் ஜகாத் கொடுக்கணும். 10,000 கிலோ என்றால் 500 கிலோகிராம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கனிமார்களே, இது நெல்லுக்கும் இது சட்டம் தான், சோளத்துக்கும் இது சட்டம் தான். நான் 10 ஏக்கர் செஞ்சேன். கொமனாக நான் பேசுறேன். கண்ணியமானவர்களே, இந்த மெசேஜ் இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் முழு
மக்களுக்கும் இந்த மெசேஜ் செய்து போகணும்ன்றதுக்காக நான் பேசுறேன். உலமாக்களுக்கு பொதுவாக மார்க்க விடயங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்க 2 ஏக்கர் செஞ்சோம். அதுல வெறுமனே யாரும் என்னை தவறுதலாக புரிந்து கொள்ள கூடாது. காமனா பேசுறேன். அதுல ஒரு மூடைய மாத்திரம் நான் கொடுத்து ஜகாத்தை எனக்கு போதுமாக்குறதுக்கேலா. நான் 50 ஏக்கர் செஞ்சேன்டா, சரிசமனாக அதனுடைய நெல்லுகளை கணக்கு பார்த்து ஒரு கிராம் கூட குறையாமல் ஜகாத்தை வெளியாக்க வேண்டும். நிறைய பேர் கேட்பாங்க, ஹசரத் நாங்க எங்கட அறுவடைக்காக வேண்டி மெஷின்கள் போட்டிருப்போம், கிருமிநாசினிகள் செலவு, டிராக்டர் செலவு, ஆக்களை போட்டு செஞ்சிருப்போம், எத்தனையோ செலவுகள் போகுதோ அந்த செலவுகளை கழித்து தான் 10 ஒன்றும் 20 ஒன்றும் கொடுக்க வேண்டுமா, அல்லது தண்ணீரை மாத்திரம் அடிப்படையாக வைத்து கொடுக்க வேண்டுமா? ஜம்மியாவுடைய ஃபத்வா கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில் பேசுறாங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அவர்களுடைய அறுவடையுடைய சந்தர்ப்பத்தில் அதிகமான செலவுகள் வந்த போதிலும் ரசூலுல்லாஹ் அவங்க தண்ணீருடைய செலவை மாத்திரம் தான் பார்த்திருக்கிறார்கள். வேறு எந்த கட்டத்திலையும் ஏனைய செலவுகளை கவனிச்சது கிடையாது. லா யுஹ்ஸபு ஷைஉம் மின்ஹா மின் மாலி ஸகாத்தி பிலா ஹிலாஃபின். எங்களுக்கு எங்கட மெஷின் கிருமிநாசிகள் செலவை ஜகாத்துல கழிக்கிறதுக்கு இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க விவசாயம் ஜகாத்தா செஞ்சு எங்கட ஜகாத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். மரக்கறிகள்ல ஜகாத் இல்ல. நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் ஒருத்தர் கேட்டார், ஹசரத் மலைநாட்டு பிரதேசத்திலிருந்து நாங்க ஏக்கர்ஸ் கணக்கு நாங்க போஞ்சி விளைத்து இருக்கிறோம், ஜகாத் கொடுக்கணுமா? போஞ்சில ஜகாத் இல்ல. இந்த 2 கண்டிஷன் இதுல இல்ல. வெஜிடபிள்ஸ்ல ஜகாத் இல்ல. ஏக்கர்ஸ் கணக்கு சில மனிதர்கள் தென்னம் தோப்பு வைத்திருப்பார்கள், ஜகாத் கிடையாது. அது வியாபாரத்துடைய பொருட்களோடு இணைத்து ஜகாத் கொடுக்க வேண்டும். டெட்டாக ஜகாத் இல்ல. எப்பொழுது அறுவடை செய்கிறோமோ அறுவடை செய்த அடுத்த கணவன்பானவர்களே ஜகாத் வெளியேற்றப்பட வேண்டும். அந்த ஜகாத் நாம் நெல்லாக அரிசியாகத்தான் கொடுக்கணுமே தவிர பணமாக ஜகாத்தை கொடுக்க முடியாது. அதோடைய பொறுமதியை நான் கொடுத்துடுறேன். ஏலா சல்லி அது வியாபாரத்தில் தான் பணம் கொடுக்கலாம். விவசாயம் என்றா நெல் நெல்லாக கொடுக்கணும், அரிசி அரிசியாக கொடுக்கணும், கோதுமை கோதுமையாக கொடுக்கணும், அதே போன்று சோளம் சோளமாக கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, இறுதியாக இந்த ஜகாத்தை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? எங்களுக்கு நினைச்சவங்களுக்கு கொடுக்கிறதுக்கேலா. குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருது, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா. குர்ஆன் 8 கூட்டத்தர்களை நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. எங்கட ஊர்ல 3 பேர் தான் இருக்கிறாங்கண்டா, அந்த 3 பேருக்கும் இது ஜகாத் போகணும். 4 கூட்டத்தினர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் அந்த 4 கூட்டத்தினர்களுக்கும் ஜகாத் போகணும். அன்பானவர்களே, இந்த மிம்பர் மேடையை சாட்சியாக வைத்து பேசுகிறேன். ஜம்இய்யாவுடைய ஃபத்வா மதிதான். எந்த இடத்துல தொழில் செய்யறோமோ, எந்த இடத்துல அறுவடை செய்கிறோமோ அந்த கிராமத்துக்குள்ள தான், அந்த தொழில் செய்ய இடத்துக்குள்ள தான் ஜகாத்தை கொடுக்கணுமே தவிர என்னுடைய ஜகாத் வெளி கிராமத்துக்கோ வெளியூருக்கோ வெளி பிரதேசத்துக்கோ ஜகாத்தை கொடுத்தால் அது ஜகாத்தாக நிறைவேறாது. இது ஆக இம்பார்ட்டன்ட். நான் பிசினஸ் செய்யற என்னுடைய ஊர் இது இல்ல. ஜகாத் கொடுக்க போறேன்டா, எனக்கு ஜகாத்தை நான் என்னுடைய சொந்த ஊர்ல கொடுக்கலாம். எங்க நாங்க சம்பாதிக்கிறோமோ ஏர்ன் பண்றோமோ அங்கத்தான் ஜகாத் கொடுக்கணும். நான் விவசாயம் செய்கிறேன், என்னுடைய விவசாயத்தை நான் பக்கத்து கிராமத்துக்கு கொடுக்க முடியாது. எங்கு நான் விவசாயம் செய்திருக்கிறோனோ அந்த கிராமத்துக்குள்ளால் தான் ஜகாத்தை நாம் ஷேர் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இல்லாவிட்டால் ஜகாத்தை கொடுத்த பட்டியலில் அவன் சேர்க்கப்பட மாட்டான். லா யுஜ்ஸி. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே இது தொடர்பான அதிகமான சட்டத்திட்டங்களை கேட்டு படித்து வரக்கூடிய காலங்களில் இந்த 5 பகுதிகளோடும் நம் ஜகாத்துடைய விடயங்களை சீராக முறையாக அழகாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னித்துக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கிறோம் நாயனே.
யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உள்ளம் கருத்து போய் இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், என்னோட தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், அவர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குறேன் நாயனே. அவர்களுக்கு அழகான நல்ல மௌத்தை கொடுத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு அமல் இபாதத்துடைய சந்தர்ப்பங்களை கொடுத்துரு நாயனே. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை நீ பிரகாசமாக்கிற நாயனே, அவருடைய கபரை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். என்னோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், இல்மை கற்றுத்தந்தவர்கள் யா அல்லாஹ், என்னோட ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், கல்வியை கொடுத்தவர்கள் யா அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், அவருடைய பொருளாதாரத்தில் வரக்க செஞ்சிரு நாயனே. யா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயனே, யூத சதியை அழித்து விடியா அல்லாஹ், யூதர்களை அழித்து விடியா அல்லாஹ், பலஸ்தீன் மக்களை பாதுகாத்து நாயனே, பலஸ்தீன் பூமியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் தீனுக்காக மார்க்கத்துக்காக வேண்டி போரிடுகிறார்கள் யா அல்லாஹ், ஷஹாதத்துடைய சந்தர்ப்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த மக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், அந்த மக்களுடைய தியாகங்களை கபூல் செஞ்சிரு நாயனே, சின்ன குழந்தைகளை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ், பெண்களை கபூல் செஞ்சிரு நாயனே, மூத்த மக்களை கபூல் செஞ்சிரு நாயனே. உலகத்தில் இருக்கக்கூடிய யூத சதியை நீ அழித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அழகான மூத்தங்களுக்கு தாயா அல்லாஹ், அழகான மூத்தங்களுக்கு தானாயனே, மஸ்ஜிதில் வச்சங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மூத்த தானாயனே, ரசூலுல்லாஹுடைய மதீனத்து பூமியில் எங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ், மஸ்ஜிதில் சுஜூதின் பொழுது எங்களுக்கு மூத்த தாயா அல்லாஹ். அந்த துஆவை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم بتقوى الله، فيا أيها الناس وحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة، ومن أطاع الله ورسول فقد رشد واهتدى، وإياكم والبدعة فإن البدعة تهدي للمعصية، ومن يعص الله ورسول فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجي المهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا تموت حتى تمسكها فاتقوا وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله محب المتقين. وادعوا ربكم مجيب الداعين واستغفروا وامددكم بأموال وبنين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم العليم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه الغفور الرحيم.